இமயமலையோட அடிவாரத்துல ஒரு புத்த மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்துல 2 துறவிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கடினமான சபதம் எடுத்திருந்தாங்க. உலக பற்றுகள் எதுலயுமே ஆட்படாம இருக்கணும். குறிப்பா எந்த பெண்ணையும் உடல் ரீதியா தொடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான சபதம். இந்த 2 துறவிகள்ல மூத்த புத்த பிக்ஷு ரொம்ப அமைதியானவரு. இளைய துறவியான ஆனந்தன் ரொம்ப கண்டிப்பானவரு. பெரிய பிக்ஷுவும் சின்ன பிக்ஷுவும் சேர்ந்து ஒரு பிரயாணத்துக்கு தயாரானாங்க. தூரத்துல இருந்த ஒரு கிராமத்துல புத்தர பற்றி உபதேசிக்கிறதுக்காக அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ஒரு ஆற்றங்கரையை அடைஞ்சாங்க. சமீபத்துல அங்க மழை நல்லா பெஞ்சிருந்தது. அதனால ஆறு நிரம்பி வெள்ளமா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆற்றோட கரையில ஒரு அழகான இளம் பெண் நின்னுகிட்டு இருந்தா. அவளுடைய முகம் முழுக்க பயம் பரவி இருந்தது. அவ தான் பக்கத்துல வந்து நின்ன அந்த 2 பிக்ஷுக்களையும் பார்த்ததும் தயக்கமான குரல்ல, ஐயா துறவிகளே, தயவு செய்து எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா? மறுகரையில என்னுடைய குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னால தனியா இந்த நீரோட்டத்த கடக்க முடியல அப்படின்னு சொன்னா. பெரிய பிக்ஷு மெதுவா அவள திரும்பி பார்த்தாரு. இளைய பிக்ஷுவான ஆனந்தன் அவள திரும்பி கூட பார்க்கல. அப்போ பெரிய பிக்ஷு சட்டுன்னு தரையில குனிஞ்சு அந்த பெண்ண தன்னுடைய கைகள்ல மெதுவா தூக்குனாரு. அத பார்த்து ஆனந்தன் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. பெரிய பிக்ஷு அந்த பெண்ண தூக்கிக்கிட்டே கவனமா அந்த ஆற்ற கடந்தாரு. மறுகரையில போய் அவள மெதுவா இறக்கி விட்டாரு. அவகிட்ட விடை பெற்றுக்கிட்டு சலனம் இல்லாம தன்னுடைய பயணத்த தொடர்ந்தாரு. கொஞ்ச நேரம் அவங்க மௌனமா நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனந்தனுடைய மனசுக்குள்ள ஒரே போராட்டம். அவன் பெரிய பிக்ஷுவ திரும்பி பார்த்து, "நான் உங்கள பத்தி பல மணி நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி உங்களால அப்படி செய்ய முடிஞ்சது? நீங்க நம்முடைய புனிதமான சபதத்த உடைச்சுட்டீங்க. நீங்க அந்த பொண்ண தொட்டு தூக்குனீங்க. அது மன்னிக்க முடியாத தவறு." அப்படின்னு சொன்னான். பெரிய பிக்ஷு திரும்பி ஆனந்தன பார்த்தாரு. அவருடைய கண்கள்ல வருத்தமோ, கலக்கமோ எதுவுமே இல்ல. "சகோதரா, நீ சொல்றது சரிதான். நான் அந்த பொண்ண தூக்கிட்டு போனேன். ஆனா, அவள அங்கேயே அந்த நதிக்கரையில விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீ இன்னும் அவளையே சுமந்துகிட்டு இருக்க. எதுக்காக நீ இன்னும் அவள சுமக்கிற?" அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அவனுக்கு ஏதோ புரியிற மாதிரி இருந்தது. பெரிய பிக்ஷு அன்பாலேயும், கருணையாலேயும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தாரு. அடுத்த கணமே அத கடந்து வந்துட்டாரு. ஆனா நாம தான் இன்னும் அந்த நினைவுகள மனசுல வச்சு சுமந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. ஆனந்தன போலத்தான் நாமும் நம்ம வாழ்க்கையில கோபம், பயம், வெறுப்புன்னு எத்தனையோ எண்ணங்கள நம்ம மனசுல சுமந்துகிட்டு இருக்கோம். அந்த சுமைகளை எல்லாம் மனசுல இருந்து இறக்கி வைக்க நீங்க தயாரா?